சாயப்பாவை விரும்புகிறவர்களுக்கு தண்டனை இருக்குதா இல்லையா? ஒரு வரி வார்த்தையில் உங்கள் வாழ்க்கையை உங்கள் தலையெடுத்து மாறப்போகுது இந்த பதிவின் மூலமாக. கடும் முயற்சி தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் இந்த ஒன்று தான். போராடும் குணம் இருக்கிறவங்க எல்லாம் ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கணும்னா இது இல்லாமல் அது நடக்காது. அது எது? இங்கே ஒரு சாய்ராமுக்கு மிராக்கிள் நடந்திருக்குது. அந்த மிராக்கிள் உணர்த்தும் செய்தி உங்களுக்கு என்ன? அதுவும் இந்த பதிவில் இருக்கு. வெல்லக்கூடிய ஆயுதம் உங்கள் கையில் வரணும். அது எந்த ஆயுதம் தெரியுமா? அன்பே சாய்கள் சாட்சிகள் நிறைய. ஜெயிச்சோன்னு கர்மாக்களை தீர்க்கணும்னா பதிவு முக்கியம். காதுகள் படைக்கப்பட்டதே இந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்பதற்காகத்தானே. உண்மையையும் பொய்யையும் பிரித்து பார்க்க முடியாம குழப்பத்தில் இருந்துதான் பொய்யான வாழ்க்கை வாழ்ந்து துன்பத்தை பெருக்கிறோம். ஊனம் என்பது உடலில் இல்லை, மனதில் வராம பார்த்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையே ஜெயிக்கலாமே. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு பெரிய அற்புதம் இங்கே நடந்திருக்குது. கடவுளோட உதவி யாருக்கு போய் சேர்ந்திருக்குது? எதற்காக போய் சேரணும்? சாயப்பா விரும்புகிறவர்கள் அப்படின்றவர் யாரு? விரும்பாம இருக்கிறவர்களை எப்போ விரும்புவார்? அவர் ஒரு மனுஷனை விரும்பிட்டா பிரச்சனைகள் இருக்குமா இருக்காதா? சோதனை வருமா வராதா? இதை பற்றி பல புரிதல்களை ஒரு அற்புதங்கள் மூலமாக நாம் நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாம். உங்களோட வாழ்க்கையில் பல விதமான திருப்பங்கள், அதில் பலது மனசுக்கு பிடிச்சது, இன்னும் பலது மனசுக்கு பிடிக்காதது. பிடிச்ச திருப்பங்களும் இருக்கு, பிடிக்காத திருப்பங்களும் இருக்கு. அப்போ கடவுள் விரும்புகிறவர் யாராக இருந்தாலும் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், அதில் இருக்கக்கூடிய கஷ்டம் எப்படி, அதில் இருக்கக்கூடிய லாபம் எப்படி அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு இந்த பதிவு. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணணுன்றத தெரிஞ்சுக்கலாம்ல. அதனால தான் ஒவ்வொரு பதிவையும் ஆழமாக யோசித்து நிதானித்து நீங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடவுள் முதல்ல யாரை விரும்புகிறார்? அதாவது திருவிழாவில் ஒரு பெரிய கூட்டம், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கும். நாம் குழந்தைங்களை கையில் பிடிச்சிக்கிட்டு கூட்டிகிட்டு போவோம், பத்திரமாக கூட்டிகிட்டு போவோம். அந்த நேரத்தில் குழந்தை முரண்டு பிடிச்சி எங்கேயாவது ஓடிடுச்சுன்னா கூட்டத்தில் கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் இப்போது கொஞ்ச நாள் ப்ராப்ளம் இல்லை, இதுக்கு முன்னாடி சொல்கிறேன். எத்தனையோ குழந்தைங்க திருவிழாவில் காணாமல் போய் தொலைச்ச மக்கள் நிறைய இருக்காங்க. அந்த குழந்தையோட எதிர்காலம் சிறப்பாக இருக்குமா இல்லையான்றது கடவுளுக்கு தான் வெளிச்சம். அப்போது அந்த குழந்தை அம்மாவோட கையை பிடிக்கிற வரைக்கும் பாதுகாப்பில் இருக்குது.
அம்மாவோட கையை என்னைக்கு உதறி விட்டுட்டு ஓடுதோ அது பாதுகாப்பு இல்லாத நிலையையும் அது இருக்குது. அப்போ சாய்பாவோட கையை பிடிக்கிறதுல பிடிச்சுக்கிட்டே இருக்கிறதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவரோட கையை உதறி விட்டு நம்ம இஷ்டப்படி வாழ ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பிரச்சனைகள் அணுகுண்டு மாதிரி வெடிக்கும். ஏன்னா பாதுகாப்போட இருக்கிற இடம் சாய்பாவோட கை, பாதுகாப்பு இல்லாத இடம் சொல்லவே வேண்டாம். அப்போ அவரோட கை அப்படின்றத எதை நாம் சொல்கிறோம்? அதுக்காக நேரடியாக உலகத்தில் இருக்க அத்தனை மக்களும் அவரோட கையை பிடிக்க முடியுமா? முடியாது. அப்போ அவரோட கை அப்படின்றது என்ன? அவரோட போதனைகள். சச்சரிதமில் எத்தனையோ சாப்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் முத்து முத்தானது. ஒவ்வொரு வரியும் வார்த்தையும் தேவையானது. அதை யாரெல்லாம் முழுசாக படித்து வாழ்க்கையில் வாழ்கிறாங்களோ அவங்க எல்லாரும் தாயோட கையை குழந்தை பிடிச்சிக்கிட்டு பாதுகாப்பாக இருக்குதுன்றது உண்டான அறிகுறி. யாரெல்லாம் கையை உதறி விட்டுட்டாங்களோ அவங்க எதிர்காலம் பெரிய கேள்விக்குறி. அப்போ கடவுளுடைய போதனைகளை நம்ம உயிராக நினச்சி வாழ்க்கையில் வாழ்ந்து ஒரு வரிகளையும் எனக்கானதாக பயன்படுத்தி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் பாருங்கள், அவங்களோட வாழ்க்கை ஏறுமுகம். இதெல்லாமே போதிக்காமல் எதை பற்றியும் காதில் வாங்காமல் எல்லாத்தையும் கேலியும் கிண்டலும் பேசக்கூடியவர்களுடைய முகம் இறங்கு முகம். நாம் மேலே ஏறணும், கீழே இறங்கக்கூடாது. இறங்குறவங்க மறுபடியும் மேலே ஏறுவாங்க. ஆனால் ஏறினவங்க என்றைக்கும் இறங்கக்கூடாது. அது முக்கியம். இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ கடவுள் யாரை விரும்புகிறாரு? சாயப்பா விரும்புகிறவர் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க? விரும்புகிறவங்க எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படின்றத பற்றியும் நிறைய பேருக்கு கொடுப்போம். சாயப்பா அவங்கள விரும்புகிறாருன்னா என்னென்ன நடக்கும் தெரியுமா? விரும்பலைன்னா என்னென்ன நடக்கும் தெரியுமா? கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன தெரிஞ்சுக்கிறீங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை. யாரெல்லாம் அதிகப்படியாக அவர் விரும்புகிறாரோ அவர் நம்மளை சும்மாவே இருக்க விட மாட்டார். யாரெல்லாம் அவர் விரும்பலையோ அவரை கண்டுக்க கூட மாட்டார். புரியுதா? ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய வித்தியாசத்தை சொல்லுங்கள் பார்க்கலாம். விரும்புகிறவரை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பார், விரும்பாதவரை ஃப்ரீயாக விட்டுருவார். இப்போ ஃப்ரீயாக விட்டது நல்லதுன்னு அவன் நினைக்கிறான். ஆனால் இவனும் ஏன் தான் இப்படி என்னை கொடுமைப்படுத்துகிறாருன்னு தெரியலையேன்னு இவன் திட்டுறான். யார்? சாயப்பா விரும்புகிறவர் வந்து அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறாரு. யார் மூலமாக? சாயப்பா மூலமாக திட்டுறான். என்னடா அது, அவனை பாரு ஃபுல்லாக ஃப்ரீடம் கொடுக்குறாரு. நமக்கு பாரு, அவன் 8 மணி வரைக்கும் தூங்கலாம், ஆனால் நம்ம 4 மணிக்கு தூங்குனா தண்ணி எடுத்து ஊற்றுறாரு சாயப்பா. அவன் 1 மணி நேரம் கூட உழைக்கல, ஆனால் நம்ம 5 மணி நேரம் உழைச்சா கண்டிக்கிறாரு, தண்டிக்கிறாரு, ஏதாவது விஷயத்தை சொல்லி நம்மளை டார்ச்சர் பண்ணுறாரு. ஸோ அவர் நம்மளை விரும்புகிற, நம்மளை வெறுக்கிறாரு. ஆனால் அவனை விரும்புகிறாரு. யாருக்கு சுதந்திரம் கொடுத்தாரோ அவனை தான் அவர் விரும்புகிறாரு. ஆனால் என்னை வெறுக்கிறாருன்னு சொல்லி இவன் நினைக்கிறான். அப்படி தான் நாம் நினைக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய அர்த்தம் என்னன்னா, எவனுக்கு அவர் சுதந்திரம் கொடுத்தாரோ இவருக்கு நல்லா தெரியும் அவன் எந்த காரணத்தை கொண்டும் அவனை திருத்த முடியாது. அது பட்டு திருந்துற கேஸு. ஆனால் இவனும் சொன்னால் புரிஞ்சுப்பான். ஆனால் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் இவனை கண்டிக்கலைன்னா இவனும் அவனை மாதிரி மாறிடுவான். அப்போ கடைசியில் என்னையே கேள்வி கேட்பா, நீ ஏன் என்னை விட்ட அவனை மாதிரி?
நான் எனக்கு வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாதவனாக இருக்கிறேனே அப்படின்னு என்னை மனசுக்குள்ளே 1000 திட்டுவான். அதனால தான் அந்த பேச்சு எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் யாரை விரும்புகிறேனோ அவனுக்கு நான் கஷ்டத்தை கொடுக்குறேன். ஏன் கஷ்டத்தை கொடுக்குறேன்னா அவனுக்கு கஷ்டம் புரியணும். இந்த வாழ்க்கையோடைய போக்கு எப்படிப்பட்டதுன்றதை தெரிஞ்சுக்க அவனுக்கு நான் கஷ்டத்தை கொடுக்குறேன். அந்த கஷ்டத்தை கொடுத்தாதான் அவன் நல்ல வாழ்க்கையை வாழுவான். அவனுடைய கர்மாக்கள், அவன் பாவங்களை குறைக்க வேண்டியது என் பொறுப்பு. ஒருவேளை நான் இவனுக்கு தண்டனை கொடுக்கலன்னா முன்ன பின்ன தெரியாதவன், மோசமானவன் கூட இவனுக்கு தண்டனை கொடுப்பான். இவன் நல்லவங்கிட்ட அடி வாங்கினா இவனுக்கு புண்ணியம், ஆனால் மோசமானவங்கிட்ட அடி வாங்கினா இவனுக்கு பாவமும் சேரும். அதே மோசமான மனுஷன் கூட இருக்கக்கூடிய சாயலும் இவனுக்கு கிடைச்சிடும். என்னுடைய குழந்தைய அடிப்பேன், என் குழந்தைக்கு தண்டனை கொடுப்பேன், என்னுடைய குழந்தைய நான் கொண்டாடுவேன். புரியுதா? இதுதான் சாயப்பாவுடைய ஓப்பனாக சொல்லணும்னா இது நான் நிறைய இடத்துல அனுபவிச்சிருக்கேன். நிறைய இடத்துல நிறைய பேர் மூலமாக அதை அனுபவிச்சிருக்கேன். நாம் இவ்வளவு தெளிவாக இருக்கோம், இவ்வளோ சுத்தமாக இருக்கோம், ஆனால் நமக்கு நெஞ்சில் யாராவது வேலை பாய்ச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பிறருக்கோ மோசமானவனாக இருக்கான், அவனுக்கு நெஞ்சில் வேலை பாய்ச்சல மாலையாக விழுந்து சேருது, அவ்வளோ மரியாதை பண்ணுறாங்க. மோசமானவனுக்கு மரியாதை, பயத்தோடு வாழ்கிறவனுக்கு நெஞ்சில் அம்பா அப்படின்னு ஒரு காலத்தில் நினச்சேன். அப்போ தான் அந்த அம்பை நெஞ்சில் விட்டா நெஞ்சிலேருந்து ரத்தமும் வரும், இல்லை ரத்தத்தை நிறுத்துறதுக்கு அம்பு கூட பயன்படும். அப்போ ரத்தத்தை வெளியில் வர வைக்கிறதுக்காக அம்பு விடலை, ஏற்கனவே அந்த இடத்துல ரத்தம் வர மாதிரி இருந்துச்சு, அந்த அம்பை அதில் விட்டு அந்த ரத்தத்தை அடைச்சிருக்காரு. ஸோ குத்துச்சு, வலிச்சது. ஆனால் இப்போ குத்துனதால் வாழ்க்கையில் வழியையும் எனக்கு பிறக்குது. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் மூலமாக பல மாற்றத்தை சாயப்பா ஏற்படுத்துவார். அப்போ ஏன் சாயப்பா விரும்புகிறவளை இவ்வளோ தூரம் கடினமான மனசோடு இருக்கிறாருன்னா, நீ வாழ வேண்டியவன், உனக்கும் உன் மனசில் மாயை இருக்கு, அந்த மாயைக்குள்ள மாட்டிக்க கூடாது, அதனால உன்னை நான் திருத்துறேன். எல்லா மனுஷனுக்கும் மாய சக்தி இருக்கு. அந்த மாய சக்தி அவனை வழி நடத்துது, அவனை பைத்தியக்காரன் ஆக்குது, ஒன்றும் இல்லாதவனாக மாற்றுது. எல்லா நல்ல விஷயத்தையும் அவங்கிட்ட இருந்து பிடுங்கி எல்லா மோசமான விஷயத்தையும் அவங்கிட்ட திருப்பி கொடுத்து அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கி அவனை நடுத்தெருவுக்கு நிற்க வைக்குது. அதான் மாயை. அப்போ அதில் நீ விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் விரும்புகிறவர்களை அவர் இந்த அளவுக்கு சோதிக்கிறார். அவர் வைக்கக்கூடிய சோதனையாக இருக்கலாம், இல்லை சங்கடங்களாக கூட இருக்கலாம், ஆனால் எல்லாமே அளவு கடந்த இன்பத்தை அள்ளி கொடுக்க வேண்டிய விஷயங்கள்ன்றது இப்போ உங்களுக்கு புரியாது. போக போக தான் அதனுடைய பலனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சாயப்போட மிராக்கிள்னு நான் சொன்னேனே, அது என்ன தெரியுமா? ஒரு மிராக்கிளோ கவனத்தோடு கேளுங்க. யாருக்கோ நடக்குது, எனக்கு என்னன்னு கேட்க வேண்டாம். மிராக்கிளில் கூட பாடம் இருக்கு. அதாவது வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தைகளிலும் உங்கள் வாழ்க்கை மாறுதுன்றதை நீங்கள் என்னைக்கு நம்புறீங்களோ அன்னைக்கு சாதாரணமான வார்த்தைகள் கூட உங்கள் வாழ்க்கையை மாற்ற வந்ததா இருக்கும். அப்படி ஒரு வார்த்தை தான் எனக்கு மாறிச்சு. என்னோட அண்ணா சொன்னது ஒரே ஒரு வார்த்தை. அவர்கிட்ட மறுபடியும் திருப்பி கேட்டால் நான் மறந்துட்டேன்னு சொல்கிறாரு. நான் சொன்னேன்றாரு. அவர் சொன்ன வார்த்தை எனக்கு இப்போ வரைக்கும் இருக்குது.
டேய் நீ நல்ல திறமையானவன், உன்னோட புத்தியை ஒரு மோசமான விஷயத்துக்கு பயன்படுத்தாத, நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்து, இன்னும் நீ சூப்பராக இருப்ப அப்படின்னாங்க. அது செருப்பை கழட்டி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. நம்ம புத்தியை மோசமான விஷயத்துக்கு பயன்படுத்துகிறோம், நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தியிருந்தால் ஜெயிச்சிருப்போம். ஆக மொத்தம் புத்தியும்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் எந்த வகையில் நம்ம பயன்படுத்தணும், அந்த வகையில் உனக்கு வாழ்க்கை கிடைக்கும். அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான். அதுக்கப்புறம் தான் இந்த பொய் சொல்கிறது, பொறாமைப்படுறது, அடுத்தவனை ஓவர்டேக் பண்ணுறது, நான் தான் பெரிய கெத்துன்னு நினைக்கிறது, இந்த மாதிரி மகா மோசமான மட்டமான விஷயங்களை அடியோடு நிறுத்துறது. அந்த ஒத்த வரி ஒரே ஒரு வரி வாழ்க்கையை மாற்றுது. ஏன் மாற்றுதுன்னா, நான் வார்த்தையை கவனிக்கிற இடம் மாற்றிருக்காது. ஒரே ஒரு வரி நான் கவனித்ததால் என் வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்துது. அப்போ அந்த வார்த்தை, அந்த வரியை நான் கவனிக்கலைன்னா இன்னமும் கீழே கொண்டு போய் நிறுத்தியிருக்கோம். காதுகள் எதுக்காகனா கேட்கப்படுவதற்காக, வாய்கள் எதற்காகனா பேசுவதற்காக தான். ஆனால் உருப்படியாக பேசணுன்றதுக்காக. குரங்கு பொம்மை வீட்டை எல்லாரும் வாங்கி வச்சுக்கலாமா? காந்திஜி சொன்னது ரொம்ப நல்லது. குபேரன் பொம்மையை வாங்கி வைப்போம், ஆனால் அந்த 3 குரங்கு பொம்மையை வாங்கி வைக்க மாட்டோம். ஆனால் குபேரன் வானத்தில் இருந்து காசு கொட்டி உங்களுக்கு பீரோக்குள்ளே கொண்டு போய் சேர்க்குற மாதிரி. எத்தனையோ பேர் குபேரர் பின்னாடி மூட்டையை தூக்கிட்டு போகிற மாதிரி வையி, மேலே வைக்கிற மாதிரி பாரு, அப்படி இருந்தால் தான் காசு கொட்டுதுன்னு இன்றைக்கும் சில மனிதர்கள் அட்ராசிட்டியாக இருக்காங்க. குபேர பொம்மை வச்சுக்கிறது, குபேர பொம்மை வீடு ஃபுல்லாக ஹாலில் வச்சுக்கிறது, பீரோவில் வச்சுக்கிறது, கையில் மோதிரமாக போட்டுக்கிறது. நடந்துச்சானா? நடக்கலைப்பா. அப்போ என்ன, இதில் ஏதாவது விஷயம் இருக்குது தானே? இல்லை. ஆனாலும் வரும் அப்படின்ற ஒரு நப்பாசை, அது வராமலே போகுது. நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த குபேர பொம்மை வீட்டுக்குள்ளே பூஜை அறையில் நிச்சயமாக இருக்கும். ஸோ நம்ம அன்பேசாய் குடும்பத்தில் எத்தனை பேர் வீட்டில் குபேரர் இருக்காருன்றதை கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறீங்களா? அப்போது எல்லா விஷயத்துலேயும் ஒரு மெசேஜ் இருக்குது. ஒரு மிராக்கிளில் ஒரு மெசேஜ் இருக்குது, ஒரு கஷ்டத்தில் ஒரு மெசேஜ் இருக்குது, ஒரு வெற்றியிலையும் ஒரு மெசேஜ் இருக்குது. எங்கே மெசேஜ் இல்லை? திரும்புகிற பக்கம் எல்லா பக்கமும் மெசேஜஸ் இருக்குது. எல்லாமே காடோட மெசேஜஸ், மாயசக்தி கொடுக்கக்கூடிய மெசேஜஸ். ஸோ நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நல்லதையும் தெரிஞ்சுக்கோ, கெட்டதையும் தெரிஞ்சுக்கோ. எதை விடணும்னு தெரிஞ்சுக்கோ, எதை விடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோ. களவும் கற்று மற. இந்த வார்த்தையோட அர்த்தத்தை கொஞ்சம் கவனிச்சிங்களா? படிக்காதவங்களே இல்லை. இது அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம். இதனுடைய பொருள் என்ன? இதனோட பொருள் என்ன? படிக்க சொன்னாங்க, படித்தோம். எதுக்கு? மார்க் வாங்க. மார்க் வாங்க தான் படிக்கணுமா? வாழ்க்கை வாழ்வதற்கு இதெல்லாம் தேவைப்படாதா? இதெல்லாம் சின்ன வயசுலேயே ஆழமாக சொல்லி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் அதெல்லாம் இல்லை. மார்க்குக்காக படி. ஏன் மார்க்கு? ஹை லெவலில் வேலைக்கு போக முடியும், கை நிறைய சம்பாதிக்க முடியும். நீ கை நிறைய சம்பாதி, உனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, அம்மா அப்பாவை அனாத ஆசிரமத்தில் விட்டுடு, அவங்க கதி என்னவோ அதை பற்றி நீ கவலைப்படாது. உங்கள் வீட்டில் இருக்கிறதோட அங்கே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினச்சிக்கிட்டு ஒரு பொய்யானதை நீயே ஒரு கெட்டவனாக இருக்கிற நீ நல்லவனாக இருக்க முயற்சி பண்ணுறதுக்கு எத்தனை விஷயத்தை கொண்டு சேர்க்கிற. அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு அர்த்தத்தோடு சொல்லி கொடுத்துருந்தா குழந்தைங்க அந்த நிலைமை வந்திருக்காது, நமக்கு அந்த நிலைமை வந்திருக்காது. அர்த்தம் இல்லாமல் சொல்லி கொடுத்தோம். ஒரே அர்த்தம், மார்க் ஸ்கோர் பண்ணணும், நல்ல மார்க் வாங்கணும். இந்த காலைல கொடுத்த ஆடியோஸில் கூட சொல்லியிருக்கேன். ஒரு அம்மா சொன்னாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் கெட்டு போகிறானே என்ன பண்ணுறதுன்னு.
அது உங்கள் பொறுப்பு இல்லை, நிச்சயமாக உங்கள் பொறுப்பு இல்லை. குழந்தைய வளர்க்க வேண்டியதான் உங்கள் பொறுப்பு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே 20 வயசு வரைக்கும் தான் குழந்தைங்க உங்கள் கண்ட்ரோல். ஆஃப்டர் 20s. ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க, நல்ல கதைகளை உங்கள் குழந்தைங்க கேட்டிருக்காங்கன்றதை பொறுத்து. நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் அம்மா அப்பாவை மதிச்சிங்க, நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் மாமனார் மாமியாரை மதிச்சிங்க, இதெல்லாம். குழந்தைகிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறோம், பொய் சொன்னால் தப்புன்னு அடிக்கிறோம், திட்டுறோம். ஆனால் நாமளே நம்ம குழந்தைக்கு பொய் சொல்ல கற்றுக் கொடுக்குறோம். அப்போ குழந்தைக்கு என்ன டவுட்டு? தேவைன்னா பொய் சொல்லலாம். அம்மாவே அப்படி தானே சொன்னாங்க ஒருத்தவங்க கிட்ட பொய் சொல்ல சொல்லின்னு. எல்லாத்துக்கும் காரணம் நாம் இருக்கோம்ல. நம்ம பாவத்திலேருந்து தப்பிச்சுக்க நம்ம 1000 சொல்லலாம், ஆனால் உண்மை என்னவோ அதானே. முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். நாம் புரிஞ்சுக்கிட்டதை குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும். உங்கள் குழந்தையோட வயசு ரொம்ப குட்டியாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு 6வது 7வது படிக்கிறவங்கள கூட இருக்கலாம். அவங்கக்கிட்ட தோள் மேலே கை போட்டு பேசுங்க, அன்பாக அக்கறையாக சொல்லுங்கள். போட்டு அவங்கள போட்டு அறிவுரை பண்ணுறன்ற பேரில் அறுத்துறாதீங்க. குழந்தைங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க. அவங்களுக்கு சுவாரஸ்யமாக நீங்கள் சில விஷயத்த சொல்லிக் கொடுங்க. பல விஷயங்கள் நடக்கும், நிச்சயமாக சொல்கிறேன். பல அற்புதங்கள் நடக்கும். அப்போ இந்த அற்புதங்கள் மூலமாக சொல்லக்கூடிய மெசேஜஸ் உங்களுக்கும் நடக்கும். அவங்க சொன்னது கிட்டத்தட்ட 6-7 ஆடியோ, அதில் அவங்க சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். என் வாழ்க்கையில் வாழ்ந்தாவே போதும், பெரிய விஷயம்னு நான் நினச்சேன். நான் கோயிலுக்கு போகலை, பரிகாரம் பண்ணலை, ஜாதகம் பார்க்கல. ஆனால் எல்லாரும் ஒன்று மட்டும் சொன்னாங்க, 7 நடக்குது, ரொம்ப கவனமாக இருக்கணும், புது முயற்சிகள் தொடங்காத, அப்படி இப்படின்னு சொல்லி எல்லோரும் என்னை என்னோடய ராசி, 4 நட்சத்திரம், அது இதுன்னு சொல்லி என்னோடய ராசியை கேட்டாவே உனக்கு 7 தானே அப்படின்னுவாங்க. வைத்தையே கலக்கும். நம்ம என்றைக்கு தான் நல்லா இருந்தோம்? நல்லா இருக்கிற காலத்தில் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லாத காலத்தில் நம்ம எப்படி இருப்போம்னு சொல்லி நான் பயந்து 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 இருக்கும்போது சில பதிவுகளை அன்பே சாயில் கேட்கும்போது மனசில் ஒரு இனம் புரியாத ஒரு தைரியம். இவ்வளோ சொல்கிறாரு ஒரு கடவுள் இருக்கிறாரு, எதையும் நம்ம துணிஞ்சு போராடுங்கன்றாரு. ஏன் போராடக்கூடாதுன்னு சொல்லி யார் என்ன சொன்னாலும் சரி, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி ஆட்டிக்கிட்டு என்னுடைய வேலையை நான் செஞ்சேன். இன்றைக்கி சாதிச்சிருக்கேன். குழப்பங்கள் நீங்குச்சு, துன்பங்கள் போச்சு, அடுத்த கட்டத்துக்கு உண்டான வேலைகள் மும்முரமாக போயிட்டுருக்குது. எல்லாரும் சொன்னாங்க எல்லாருக்கும் இப்படி வாய்ப்பு அமையாது, 7 இல்லை, ஆனால் உனக்கு மட்டும் வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது எப்படின்னு கேட்டாங்க. நிறைய பேர் துருவி துருவி கேட்டாங்க. நான் வாயை திறக்கவே இல்லை. இன்னும் நான் சாதிக்கணும். முதல்ல வாழ்வனானே எனக்கு தெரியல, இப்போ சாதிக்கணுன்ற வெறி வந்துடுச்சு. நான் சாதிச்சுட்டு அதுக்கப்புறமா இப்படிப்பட்ட வார்த்தைகளை என்னுடைய குடும்பம் எனக்கு கொடுத்துச்சு. அந்த குடும்பத்தோட பெயர் அன்பே சாயின்னு சொல்கிற அளவுக்கு நான் வாழ்வேன், சாதிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ பெரிய மிராக்கள் இல்லை, பெரிய மிராக்கள். உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு கண்ணு கலங்குச்சு. ஏன்னா இன்னும் அந்த கஷ்டம், அந்த நஷ்டம், இன்னும் நிறைய பக்கமாக அது ஏகப்பட்ட பர்சனல் விஷயம்லாம் அது அதில் சொல்லக்கூடாது. ஸோ எப்படி நின்னாங்கன்றது தான் முக்கியம். எப்படி சுற்றி இருக்கிறவங்க, காந்திஜி எப்படி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு? கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று நடக்குதுன்னு. அதுபோல் ஒரு யுத்தம் மனுஷனுக்குள்ள. கோபப்படாமல், ஆத்திரப்படாமல், பயப்படாமல், பொறாமப்படாமல் தனியாக நின்று கடவுள் துணையோடு எதிர்த்து நின்று யாரை பற்றியும் குறை சொல்லாமல்
சட்டு 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 சட்டுன்னு ஒரு ஒரு மூமெண்ட்டையும் அள்ளி எடுத்தாங்களே, அங்கே நின்னாங்க அவங்க வெற்றி. அதுதான் மிராக்கல். இப்போது உங்களுக்கு என்ன தப்பு பண்ணுறீங்கன்றது இந்த மிராக்கலை வச்சு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே. இந்த மிராக்கலால் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரு ஒரு விஷயத்துலையும் என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்றது தான் முக்கியம். கேட்குறது முக்கியம் இல்லை. ஒரு ஒரு பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இன்றைக்கி காலையில் கொடுத்த பதிவில் முத்துரத்தினம் சாய்ராம் அவ்வளோ அழகாக சொன்னாங்க இந்த பதிவோட சுருக்கத்தை. அது மாதிரி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன கிளியர் மெசேஜ் கிடைச்சிது? உங்கள் மைண்டை இன்னும் எப்படி திசை திருப்ப போகிறீங்க? எப்படிப்பட்ட வாழ்வாதாரத்தை அமைக்க போகிறீங்க? ஸோ இதுதான் தேவை. அப்போது இத்தனை நாள் பயந்தது இந்த மிராக்கல் மூலமாக தேவையில்லை. சுக்கிர தசையில் அவங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கல, 7.5 சனியில் அவங்களுக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்குது. பிகாஸ் ஆஃப் சாயப்பா. பிகாஸ் ஆஃப் சாயப்பா. கோயிலுக்கு போனாங்க இல்லை, மந்திரம் இல்லை, தந்திரம் இல்லை, எந்திரம் இல்லை, எதுவுமே இல்லை. முடிஞ்சுதா இல்லையா? அப்போ என்ன கற்றுக்கிட்டோம்? இதை கற்றுக்கிட்டோம். எதுவுமே தேவையில்லை. மனசில் ஏற்பட்ட மாற்றங்கள் நம்பிக்கையோடு அடியெடுத்து வைக்கிறது, வெற்றி பெறுவது. இட்ஸ் வெரி சிம்பிள். அது பெரிய காம்ப்ளிகேட்டட் கிடையாது. இட்ஸ் வெரி சிம்பிள் வே. ஜஸ்ட் ஒன்லி திங் இஸ் மைண்ட் சேஞ்ச். அதில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது அவங்க கரியர். ஸோ பெரிய ஒரு சகாப்தத்தை உருவாக்க முடியும். இந்த 5 இயர்ஸில் எப்படிப்பட்ட சகாப்தம், அடுத்த 5 இயர்ஸில் வாட்ஸ் அ நெக்ஸ்ட்டு, அடுத்தது என்ன நெக்ஸ்ட்டு, அடுத்தது என்ன நெக்ஸ்ட்டு. யா என் கூட ட்ராவல் பண்ண 2-3 பேரில் ஒருத்தவங்க சொன்னாங்க, உங்கள் கூட இருந்தால் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக தான் இருக்கணும், உங்களுக்கு பரபரப்புக்கு பஞ்சமே இல்லை, ஆனால் உங்களை பார்த்தா நிதானமாக தான் இருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா வாட் நெக்ஸ்ட்ன்றது இயல்பாக நடக்குது. இங்கே நேரத்தை வீணாக்கிடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். உட்காந்து கதை பேசுறதுக்கு திஸ் இஸ் நாட் அ டைம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு வேணா பேசலாம். கர்மாவில் இருக்க பாவத்தை இன்னும் முடிக்கல, கதை பேசலாமா? பாவத்தை குறைக்கல, பாவத்தை அதிகரிக்கலாமா? எத்தனை பேர் வாழ்ந்துட்டாங்கன்னு சொல்லி உன்னால் தூங்க முடியல. எவ்வளோ கேவலமான மனநிலை உனக்கு இருக்கு. எல்லாருக்கும் நடக்குது, எனக்கு நடக்கலையே. ஏன் வைத்தறிச்சல்? எல்லாரும் என் சொல் பேச்சை கேட்கணும். என் சொல் பேச்சை கேட்குறவன் தான் உத்தம புத்திர, என் சொல் பேச்சை கேட்காதவ மோசமானவன்னு. ஏன் இப்படிப்பட்ட ஒரு மோசமான தாட்ஸு? அப்போ இதெல்லாம் பாவத்தை அதிகரிக்குது. உட்காந்து பேசுகிறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு ஸ்டேஜில் உட்காருங்க, வேண்டான்னு சொல்லலை. அப்போ நமக்கே தெரியும், ஓகே போதும், கொஞ்சம் பரபரப்பை குறைச்சிக்கலாம் அப்படின்னு. இன்னும் சில பேருக்கு, நான் ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன், இன்றைக்கி இவங்கெல்லாம் அப்படி இருக்காங்களே. வயசை பார்க்காம இந்த வயசானவங்க கிட்ட சில கெட்ட பழக்கமும் இருக்குதுங்க. வயசானவங்க கிட்ட இந்த பழக்கமும் இருக்குது. 80 வயசு ஆனவர்கிட்ட உங்களுக்கு வயசாகிடுச்சு, ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னால் முடியாது. அவங்க வயசில் தெம்பும் இல்லை, ரிலாக்ஸ் பண்ண முடியாது. இது ஒரு பெரிய விஷயமாகவே ஒரு சாய்ராம் வந்து அவங்க அப்பாவை கூட்டு வந்தார் நம்ம வீட்டுக்கு. அப்போது அவருடைய ஆதங்கம் என்னென்னா, நான் இப்போ சம்பாதிக்கலைன்னா உடனே என்னை தனியாக ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு அவருடைய மகனை வெளியில் விட்டு என்கிட்ட பேசுகிறாரு. நான் கேட்டேன், ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னா எப்படி ஒதுக்கி வச்சாங்க அப்படின்னு. இவராக ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திக்கிறார், ஆனால் யாரும் ஒதுக்கி வைக்கல. அவங்க அப்பாவை என்கிட்ட கூட்டு வராருன்னா அந்த பையன் எப்பேற்பட்ட தங்கமான பையனாக பண்ணது யோசிச்சு பாருங்க.
இவர் ஒரு காலத்தில் ரொம்ப பிஸியாக இருந்தார். வயோதிகம், பிஸியாக இருக்க முடியல. நடந்தால் மூச்சு வாங்குது, பிபி இருக்குது, சுகர் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு பரபரப்பாக இயங்கின ஒரு மனுஷன். ரெஸ்ட்டுன்றது பக்கமே திரும்பாதவர். காலையில் வேலைக்கு போனாருன்னா நைட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு வந்து தூங்கிட்டு 3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் வாக்கிங் போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதை பண்ணி இதை பண்ணிட்டு வீட்டுக்கு ஆஃபீஸ்க்கு போகிறவர். கிட்டத்தட்ட 70 வயசு வரைக்கும் உழைச்சார். அந்த 10 வருஷத்தில் அதிகமாக பிபி, சுகர் அதெல்லாம் டேப்லெட் கூட மதிக்கிறது கிடையாது. டேப்லெட் இல்லாமலே சரியாயிடும் அப்படி இப்படின்னு சொல்லுவார். ஆனால் ஃபைனலாக அவராக ஒரு உருவத்தை, ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி ஒரு கற்பனை குதிரையில் இருந்து கடைசியில் இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லி, அப்போ ஃபைனலாக நான் சொன்னேன், உங்கள் பசங்க உங்களை ஒதுக்கியிருந்தாங்கன்னா முதல்ல இந்த இடத்துக்கு கூட்டம் வந்திருக்க மாட்டாங்க. அது முதல்ல. அடுத்தது, உங்ககிட்ட எந்த விதமான டிஸ்கஷனும் பண்ணாமல் அவங்களே தனிப்பட்ட முறையில் முடிவு எடுத்திருப்பாங்க. அதுவும் இல்லைன்றீங்க. அதாவது இவர்கிட்ட வந்து ஏதாவது விஷயத்தை கேட்டாங்கன்னா, எனக்கெல்லாம் தெரியாது போ, என்ன எது கேட்குற அப்படின்னு வரோம். அதனாலேயும் நிறைய முடிவு பண்ணாமலே நாங்கள் இருக்கோங்க. எங்கள் அப்பானா எங்களுக்கு தேவகன்னு சொல்லி அந்த பையன் உட்காந்து அழுகுறாரு. நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், உங்கள் பையன் உங்களை நினச்சி அழுகுறாரு தெரியுமானதுக்கு. யார்? என் பையனா? நீ வேறப்பா. அவங்களாம் என்ன கேலியும் கிண்டலும் பேசுகிறாங்க தெரியுமா அப்படின்னு. எல்லாமே இவராக உருவாக்கிக்கிட்டார். நான் சொன்னேன், இல்லைங்க கடவுள் சத்தியமாக அழுதாருங்க. என்னப்பா சொல்கிற? மனசு இறங்குது. ஏன் பையனும் அழுதான். அதாவது இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, வயசாகிடுச்சு, அப்பாவுக்கு தொல்லை பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்பாவுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும், நல்லா தூங்கணும், இந்த மாதிரி அக்கறையில் போயிட்டாங்க. அவரை உட்கார வச்சு வெளியில் கூட்டு போகிறது வரதெல்லாம் இல்லை. பாவம் வயசானவர் வயசானவர் வயசானவர்னு. ஏன்னா இவருடைய அந்த அதிகபட்ச புலம்பலை அங்கேருந்து தான் ஆரம்பமாகுது. அப்புறம் அவர்கிட்டே சொன்னேன், எங்கள் வயசானவருங்க எப்படிங்க திடீர்னு ஹார்ட் ஏதோ ப்ராப்ளம் ஆச்சுன்னா என்னங்க பண்ணுறதுன்னு. திருப்பி ஒன்று கேட்டேன், சந்தோஷமாக இந்த உலகத்தை விட்டு போகிட்டேன்னா சந்தோஷம் தானே. அவரோட விருப்பம் என்னவோ அதை செய்யுங்களே, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, செய்யுங்களே அப்படின்னு. இல்லைங்க ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா ஆனால் பார்த்துக்கலாம். அவர் வந்து ஒரு ஜெயில் கைதியாக உட்கார வைக்க இப்போ மட்டும் அவருக்கு ஒன்றும் ஆகலைன்னு எப்படி நினைக்கிறீங்க? அவரோட விருப்பம் சிறகடிச்சு பறக்கட்டும், அவர் என்ன பிடிச்சிருக்கோ அந்த இடத்துக்கு கூட்டு போங்க அப்படின்னு. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். வாட்ஸ்அப்பில் வீடியோ கால்லாம் பண்ணுவார். அப்பப்போ சம்டைம்ஸ் நான் மிஸ் பண்ணிவிடுவேன். எகே நானே கால் பண்ணி பேசுவேன். அப்போ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன்ப்பா. எப்படிப்பா இருக்கிறேன்? பையன் நல்லா பார்த்துக்கிறான். எங்கேயாவது போகணுமான்னு எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறான். வாரத்தில் ஒரு நாள்ப்பா எனக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டு போகிறான். ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப நிம்மதியாக இருக்குது. இப்போ என்னென்னா, சந்தோஷமாக இருக்கும்போது நோயாவது நொடியாவது ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. சந்தோஷம் இல்லாமல் ஒரு சிறை கைதியாக இருக்கும்போது தான் வராத நோய்கள் கூட வந்து சேரும். புரியுதா? அதனால தான் நான் சொல்லுவேன், உங்கள் மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. பட் அதே நேரத்தில் உங்கள் வயசுக்கும் மதிப்பு கொடுங்க. அது ரொம்ப முக்கியம். நானே வந்து என் வயசுக்கு மதிப்பு கொடுக்கணும். இன்னும் கொஞ்சம் நாட்களில், கொஞ்சம் வருஷத்தில் இப்படியே விட்டுற முடியாது. என்னோடய வயசு என்ன, நான் என்ன செய்ய முடியும், இதுக்குள்ளே நான் ரோல் பண்ணணும். என்னோடய சந்தோஷத்தையும் நான் கொண்டு வரணும், என்னோடய உழைப்பையும் கொண்டு வரணும், என்னுடைய ஹெல்த்தை பேஸ் பண்ணி, என்னோடய ஏஜை பேஸ் பண்ணியும் நான் கொண்டு வந்து சேர்க்கணும். 10 வயசில் ஓடினது இப்போ என்னால் ஓட முடியாது. ஏன்னா அந்த வயசு வேறு, இப்போ இருக்கக்கூடிய வயசு வேறு. அதாவது நாம் அனுமதிக்கணும் எல்லா விஷயத்தையும். அனுமதிக்காத வரைக்கும் தரித்திரம் தான், அனுமதிச்சிட்டா சொர்க்கந்தான். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க கிட்ட உங்களுக்கு என்ன தேவைன்றத அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் மனப்பூர்வமாக. நான் பார்த்து வளர்ந்த பையன் இந்த ஈகோயிசம் வேண்டாம், தூக்கி எறிஞ்சிடுங்க. குடும்பம் செம்மையாக இருக்கணும். குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது பாவங்கள் குறையுது. எல்லாரும் சேர்ந்து வாழும்போது, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்போது கடவுள் வந்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ஒரு மனுஷனுக்கு குடும்பம் ரொம்ப முக்கியம்.
சில பேர் விதிவிலக்காக இருக்கலாம் மேரேஜ் ஆகாமல், அது கடவுளோட சித்தம். ஆனால் கடவுள் எல்லாருக்கும் அது மாதிரி வாய்ப்பை வழங்கலை. நீ குடும்பஸ்தனாக இரு, உன் மனைவிக்கு செய்ய வேண்டியதை செய், உன் மகனுக்கு செய்ய வேண்டியதை செய். உன் மாமனார் மாமியார் கூட உன்னுடைய அம்மா அப்பாவை மாதிரி அவங்களுக்கு செய்கிறத விட டபுள் மடங்கு செய். ஏன்னா அவங்க தயக்கமாக இருக்கும் உங்ககிட்ட அதை கேட்குறதுக்கு. நம்ம மருமக கிட்ட கேட்கலாமான்னு கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய நீட்ஸை புரிஞ்சுக்கோ. மனப்பூர்வமாக செய். இதெல்லாம் செஞ்சால் தான் பேர் எடுக்க முடியும் அப்படின்னு செய்யாத. அதுக்கு செய்யவே வேண்டாம். என்னோடய அம்மாவை விட நல்லா பார்த்துப்பேன்னு நினச்சிக்கோ. அப்படி பண்ணால் நாளைக்கு உங்கள் கணவர் அவருடைய மாமனார் மாமியார் யார் உங்கள் அப்பா அம்மாவை தாங்குன்னு தாங்குவார். இதெல்லாம் தெரியாமல் மனுஷன் போட்டு குடைச்சல். என் அம்மாவுக்கு நீ அதை பண்ணியா, உன் அம்மாவுக்கு நான் ஏன் அதை பண்ணணும், உன் அப்பனுக்கு நீ அதை பண்ணியா, என் அப்பாவுக்கு நான் எதை பண்ணணும், இப்படி மாறி 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 சண்டை போட்டுக்கிட்டு என்னத்தை சாதிக்க போகிறோம்? என்ன அச்சீவ் பண்ண போகிறீங்க? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்த பேசுனா அது உங்கள் வாழ்க்கைக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குதா, பேசுங்க. ஆனால் மூணாவது மனுஷனை உட்காந்துக்கிட்டு 24 மணி நேரமும் பேசி பேசி என்ன சாதிக்க போகிறீங்க? இதனால் என்ன? இது சாடிஸ்டாக ஆகிடுவோம். புரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் அ சாடிஸ்ட். மூணாவது மனுஷனை பற்றி அவன் இப்படி பண்ணுறான், அவன் அப்படி பண்ணுறான், அவன் வாழ்க்கையே இப்படி தான், அவன் மோசமானவன், அவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுகிறவங்க நிச்சயமாக சொல்கிற ஒரு டைப் ஆஃப் சாடிஸ்ட் பர்சன்ஸ் இவங்க எல்லாமே. இதனால் உங்கள் மனசில் நிம்மதி இழக்கும், நம்பிக்கை இழக்கும், எல்லாத்தையும் தாண்டி நேரத்தை வீணாக்குறோம். நீங்கள் என்ன ஒரு சில வார்த்தைகளை தொடர்ந்து அவங்கக்கிட்ட பேசுனீங்களோ அந்த வார்த்தைகளின் படி உங்கள் வாழ்க்கையும் மாறும். காலையில் நம்ம எதை எடுக்கிறோமோ அதுதான் அந்த இரவு வரைக்கும். அப்போ எதை பற்றி அதிகம் நம்ம பேசுகிறோமோ அதை பற்றி தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் முடிவு கட்டணுமா வேண்டாமா? எத்தனை நாள் தான் இப்படியே இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன், நிதானிச்சு பாருங்கள், செயல்படுங்க. செயல்படாத வரைக்கும் இந்த மாதிரி குறைகளை நாம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம் எப்போ பார்த்தாலும். ஆனால் செயல்பட ஆரம்பிச்சிட்டேன்னா பேச்சு குறைஞ்சிடும், செயல் அதிகரிச்சிடும், வாழ்க்கை இனிக்கும், கர்மாக்கள் தீரும். உங்களை 4 பேர் இல்லை 40,000 பேர் கூட மதிப்பார்கள். இன்றைக்கி ஒருத்தன் கூட நம்மளை மதிக்கல. ஏன்னா நம்மளுடைய செயல் அப்படிப்பட்டது, நம்ம சொல் அப்படிப்பட்டது. எல்லாத்தையும் தாண்டி சொல்லும் செயலும் உருவாக்கக்கூடிய எண்ணங்கள் அப்படிப்பட்டது, பேஸ்ட் ஆன் தாட்ஸ். இதன் மூலமாக ஆக்ஷன்ஸ் பொறுக்குது, ஆக்ஷன்ஸ் மூலமாக எஃபெக்ட்ஸ் என்னன்னு இருக்கு, எஃபெக்ட்ஸ் மூலமாக லைஃப்பை டிசைட் பண்ணுது. ஸோ ஒரு விஷயத்துக்கு இன்னொரு விஷயம் ஒரு டச்சிங்லேயே போகும். எதுவுமே ஃபஸ்ட்டில் இருந்து இடையில வராது. ஃபஸ்ட்டில் என்ன இருக்கோ அதுதான். அதனால் இந்த பதிவில் இருக்கக்கூடிய விஷயத்தை முழுவதுமாக கேட்டு சட்டு புட்டுன்னு முடிவெடுங்க. போதும், காலத்தை கடத்தினது, நேரத்தை கடத்தினது, பாவங்களை செஞ்சது, புண்ணியங்களை அதிகரிப்பதற்கு உண்டான நேரத்தில் வாழ வேண்டிய நேரத்தில் வாழ முடியாமல் போயிடுச்சுன்னா இன்னமும் நமக்கு ரிஸ்க்கு தானே. கடவுள் விரும்புகிறவர்களுக்கு தான் இந்த பதிவையை கொடுக்குறாருன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.